சுத்தமான காற்றை பயணிகள் சுவாசித்து பேருந்தில் பயணம் செய்யும் வகையில் AQI தொழில்நுட்ப பேருந்துகள் கோவையில் அறிமுகம். இந்தியாவில் பொது போக்குவரத்து துறையில் முக்கிய முன்னேற்றமாக AQI தொழில்நுட்பம் கொண்ட பேருந்துகள் அறிமுகமாகியுள்ளன. விஜயவாடா, பெங்களூரு இடையே இயக்கப்படுகின்ற இந்த புதிய தலைமுறை பேருந்துகள் பயணிகளின் உடல்நல பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவை, சென்னை இடையே இந்த பேருந்து சேவைகள் துவங்கப்பட்டுள்ளன. இன்டர்சிட்டி நிறுவனத்தின் சார்பாக இயக்க உள்ள இந்த பேருந்துகளில் உள்ள AQI தொழில்நுட்பம் பேருந்தின் உள்ளக காற்றின் தரத்தை தொடர்ந்து கண்காணித்து தூசி, புகை, PM2.5 போன்ற மாசுக்களை வடிகட்டி சுத்தமான காற்றை வழங்குகிறது. மேலும் பயணிகள் நேரடியாக காற்றின் தரத்தை பார்க்கும் வகையில் லைவ் AQI டிஸ்ப்ளே வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நிறுவனத்தின் இணை இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான மணிஷ் ரதி கூறுகையில், காற்று மாசு அதிகரித்து வரும் சூழலில் இந்த வகை பேருந்துகள் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பயண அனுபவத்தை வழங்குகின்றன. குறிப்பாக நீண்ட தூர பயணங்களில் உள்ளக காற்றின் தரத்தை கட்டுப்படுத்துவது மிக அவசியமாக இருப்பதால் இந்த தொழில்நுட்பம் பெரும் வரவேற்பை பெறுகிறது. ஆய்வுகளின்படி சாதாரண பேருந்துகளை ஒப்பிடும்போது AQI தொழில்நுட்பம் கொண்ட பேருந்துகளில் பயணிக்கும் போது அதிக நேரம் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் என்பது தெரியவந்துள்ளது. இதனால் மூச்சு திணறல், அலர்ஜி போன்ற உடல்நல பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் AQI தொழில்நுட்பம் கொண்ட இந்த பேருந்துகள் எதிர்கால பொது போக்குவரத்திற்கான புதிய தரத்தை அமைத்து பாதுகாப்பான பயணம் என்ற கருத்தை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக அமையும் என அவர் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் பாலாஜி. இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ்ஸோட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கேன். சார் வந்து மிஸ்டர் மணிஷ், CEO ஆஃப் இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ். மிஸ்டர் விக்னேஷ் தமிழ்நாடு மாநில ஸ்டேட் ஹெட்டாக இருக்கார். இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டி ஸ்மார்ட் AQI பஸ்ஸுன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் AQI பஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற டயர் 1, டயர் 2 சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட் ஏர் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருக்கும். அரௌண்ட் 60, 70, 80 அந்த ரேஷியோவில் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு ஹெல்த் கன்சர்னாக கொண்டு வந்து இன்டர்சிட்டி நிறுவனம் மக்களுக்காக, எங்களோட பயணிக்கிற பயணிகளுக்காக ஒரு முன்னேற்பாடாக இவங்களுக்கு ஒரு ஹெல்த் கன்சர்ன் கொடுக்கணும், ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கணுன்றதுக்காக இந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் AC பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளில இருக்கிற ஏரை தான் நமக்கு நார்மலாக ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே கொடுக்கும். ஆனால் இப்போ இந்த AQI பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா வெளில இருக்கிற ஏரை உள்ளே ப்யூரிஃபை பண்ணி உலக சுகாதார மையம் நிர்ணயிக்கப்பட்ட 2.5 அளவிலான காற்று, சுத்தமான காற்றை உள்ள பேசஞ்சருக்காக கொடுத்துருக்குவோம். இதனால என்ன பெனிஃபிட் பாருன்னா, வயதானவங்க, குழந்தைங்க மற்ற எல்லாருமே வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணிக்கிறாங்க அப்படின்னா அந்த பயணத்தில் அவங்களுக்கு சுத்தமான காற்று நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ஏன் இந்த முன்னேற்பாடு நம்ம கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளுக்குள்ள ஒரு 365 நாளில் 300 நாளும் நம்ம வந்து ஒரு பொல்யூட்டட் ஏர் வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த கன்செப்டை நம்ம கொண்டு வந்ததுனால இது ஒரு முன்னேற்பாடாக, ஒரு முன் எடுத்துக்காட்டாக வந்து அதர் பஸ்ஸஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்டர்சிட்டி நிறுவனம் வந்து சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் இந்த பஸ்ஸை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்க 740+ சிட்டிஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி அதர் சிட்டிஸ், இப்போ ஆல்ரெடி ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம், விஜயவாடாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதர் தென் எக்ஸ்பேண்டபிள் டயர் சிட்டிஸாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து எங்களோட அடுத்த முன்னெடுப்பு திட்டங்களாக இருக்குது.